இந்த ஒரு குழம்போட ஸ்பெஷல் என்னென்னா, ஒரு மாவு பாக்கெட் வாங்கி இட்லி ஊற்றிக்கலாம், தோசை ஊற்றிக்கலாம், ரெடிமேட் சப்பாத்திக்கு இதை வச்சுக்கலாம், ரெடிமேட் பரோட்டாக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரைஸ் மட்டும் வச்சு இதை போட்டு சாப்பிட்லாம், இல்லை தயிர் சாப்பாட்டுக்கு இதை தொக்கா வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஒரு பேச்சுலராக இருக்கும்போது ஒரு மல்டிபர்பஸாக இருக்க ஒரு குழம்பு இது. ஸோ மறக்காமல் எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். கடலை எண்ணெய், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், நல்லா வெங்காயத்தை வதக்கணும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், மசாலாலாம் போடணும். என்ன மசாலா போடணும் நமக்கு தெரியாது, வீட்டில் இருக்க எல்லா மசாலாவும் போட்டுடலாம். ஓகேவா? மஞ்சள் தூள், மாலைச்சாரல் மாதிரி. அடுத்து கரம் மசாலா, அதையும் போடுவோம் கொஞ்சமாக. அப்புறம் மிளகாய் தூளாம், சரி கொஞ்சம் லைட்டாக சேர்த்திக்குவோம். வேறு என்ன இருக்குது, இது வீட்டு கிளம்பு மிளகாய்த்தூள், அதையும் கொஞ்சம் போடுவோம். எதுலேருந்து டேஸ்ட் வந்தாலும் ஹாப்பி. கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு. நல்ல பொன்னிறமாக வதங்கி வெங்காயம் ஓரளவுக்கு செடி ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம போட போகிறது தக்காளி. நல்லா வேகணும், அது வேக வைப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட்டிங். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் போதும், தண்ணி ஊற்ற தேவையில்லை. தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும், தேவைப்பட்டால் கடைசியாக கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்படித்தான் டேஸ்ட் வரும். தண்ணி இன்னி ஊற்றிட்டீங்க அவ்வளோதான். காரமாயிட்டாலும் பிரச்சனை இல்லை, அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். நல்லா கம்மன்னு வாசம் வருது. ஏங்க சூப்பராக இருக்குதுங்க வாசம். கிட்டத்தட்ட முடிய போகுது, அதனால் ஸ்லைட்டாக கருவேப்பிலை கொஞ்சோண்டு சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், ஃபினிஷ்டு. ஏங்க என்ன ஒரு கமன்னு மனம். அருமையான குழம்பு ரெடி. அடுப்பை ஆஃப் செய்து விடலாம். இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷல் என்னென்னா, இந்த ஒரு குழம்புக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாம். தயிர் சாப்பாட்டுக்கு கூட இதை சைடாக தொக்கா வச்சு சாப்பிட்லாம். ஒரு டிஷ்ஷு
போதும். வாழ்நாள் பூரா ஓட்டிக்கலாம். நல்ல பசி, அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியில் கொஞ்சோண்டு வீடியோ எடுக்கிறேன். ஓகேவா? அப்பா ஏங்க சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டு. ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும். சேனலுக்கு வந்ததுக்கும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.